மதுரை ஆவன் நிறுவன சீர்கேடு புகார் குறித்து வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் ஆவன் ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நிர்வாக முறைகேடு குறித்து வீடியோ வெளியிட்டால் சஸ்பெண்ட் செய்வதா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் மதுரை ஆவின் நிறுவனத்தில் நடைபெற்று வந்த நிர்வாக சீர்கேட்டையும் முறைகேடையும் வீடியோவாக வெளியிட்ட ஆவின் ஊழியரையே தற்காலிக பணி நீக்கம் செய்திருப்பது அராஜகத்தின் உச்சம் என அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார். திமுக அரசின் 40 மாத கால ஆட்சியில் ஆவின் நிறுவனம் படுபாதாளத்திற்கு சென்றுள்ளது என விமர்சித்திருக்கக்கூடிய அவர் உடனடியாக தவறை சுட்டிக்காட்டிய நிறுவன ஊழியரை மீண்டும் பணியமர்த்தவும், தவறிழைத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளம் மூலமாக வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்.